Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபி ஒன்று பார்ப்போம். என்னண்டா கெபாப் ஃபிங்கர்ஸ். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். உங்களுக்கு வீட்டிலையே ஈஸியாகவே இந்த கெபாப் ஃபிங்கர்ஸ் இஃப்தாருக்கு செஞ்சு கொள்ளலாம். வாங்க நாங்கள் இந்த ரெசிபியை செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்வோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகக்குள்ளே ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கியூமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நாங்கள் சொட்டை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதோடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகாட்டும் கொஞ்சம் லைட்டாக சொட்டை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு க்ரீன் சில்லி 2 வந்து சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய 100 கிராம்ஸ் கேரட் எடுத்து அதையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீன்ஸ் 100 கிராம்ஸ் எடுத்து அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி கேபேஜ் 150 கிராம்ஸ் எடுத்து அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேபேஜையும் நான் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், நீட்டமாக. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக அவகாட்டியும் நாங்கள் நல்லாவே ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லாவே சாஃப்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு மைதாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மைதா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரிக்கு நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுடனே நான் சிக்கன் ஸ்டாக் கொண்டு வச்சுக்கிறேன். 1 கப் மாதிரி சிக்கன் ஸ்டாக் அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா இந்த மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணி பட்டோடனே சிக்கன் வந்து நான் இங்கே 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதே மாதிரி சால்ட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு போதுமான அளவு சால்ட் ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த நல்லாவே போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து திருப்பியும் நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதில் வந்து நாங்கள் மைதா ஆட் பண்ணிக்கிறனால இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிக்கும். ஸோ அதனால் நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் பொட்டேட்டோ 1 எடுத்து அதை பாயில் பண்ணி அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைனலாக ஆட் பண்ணிட்டு திரும்பவும் நல்லாவே இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட கெபாப் கீமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதை ஒரு சைடில் அப்படியே வச்சுக்கொள்வோம்.
நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டிஷ் ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு 1 எக்கை நான் உடச்சி போட்டுக்கொள்கிறேன். இப்போ கேரப்பொண்டு எடுத்து இந்த எக்கை நல்லாவே கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா இதை கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டோடனே இதையும் நாங்கள் அப்படியே ஒரு சைடுக்கு எடுத்து வச்சுடுவோம். இப்போ வந்து இதுக்கு மைதா கொஞ்சம் தேவை, அதேமாதிரி பிரெட் க்ரம்ஸ் தேவை. இப்போ நான் செஞ்சு வச்ச கெபாப் கீமாவை எடுத்து வச்சுக்கொள்கிறேன். நல்லா கொஞ்சம் ஹேண்ட்ஸ்க்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அப்ளை பண்ணி ஒரு கணக்கான பவுலோட கணக்கு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் நார்மலாக சப்பாத்தி செய்கிற கணக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். ஸோ நாங்கள் இந்த கெபாப் ஃபிங்கர்ஸ்ட ஷேப்பை நாங்கள் சரியாக செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் மைதா எடுத்து வச்சுக்கிறேன் தானே, அதில் இதை நல்லா ஃபுல்லாகவே கோட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மைதா படுற மாதிரி நாங்கள் நல்லாவே கோட் பண்ணிக்கொள்ளணும். கோட் பண்ணி மெதுவாக நாங்கள் இப்போ அதுலேருந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் எங்களுடைய எக் மிக்சரில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். மிச்ச நேரம் டிப் பண்ணி குடிக்கப்படா டக்குன்னு டிப் பண்ணி எல்லா இடத்துக்கும் எக் மிக்சர் படுற மாதிரி டக்குன்னு கெரப்பாலே எடுத்துடணும். அதோடு எங்களுடைய பிரெட் க்ரம்ஸில் இதை நாங்கள் போட்டுக்கொள்வோம். போட்டு நாங்கள் நார்மலாக கட்லெட்கெல்லாம் எப்படி பிரெட் க்ரம்ஸ் தாக்குவோமோ அதே மாதிரி நாங்கள் இந்த ரவுண்டுக்கும் நல்லாவே பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லாவே கோட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தால் எங்களோட கெபாப் ஃபிங்கர்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் திரும்ப உங்களுக்கு இன்னொன்றும் இதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் செஞ்சு கொண்ட கெபாப் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் நான் வச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இதை மிச்ச நேரம் நாங்கள் கோட் பண்ணி எல்லாம் வச்சிடக்கூடாது, டக்குன்னு ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதனால் நான் ஒரு பேனுக்கு ஒரு 1/2 கப் ஆயில் எடுத்துக்கிறேன் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ அதில் நான் இந்த கெபாபை அப்படியே வச்சுக்கொள்கிறேன். இந்த பேன் கணக்கான பேன் சுட்டி நான் 2 தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கேஸை வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது டக்குன்னு ஃப்ரை ஆகிவிடும். மிச்சம் ஹையாக வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வந்து உள்ளுக்கெல்லாம் குக் ஆகாது. ஸோ அதனால் கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கொண்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எல்லா பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் திருப்பி திருப்பி போட்டு எல்லா பக்கமுமே ஃப்ரை ஆகிற மாதிரி நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்தளவு ஃப்ரை ஆகின பிறகு நாங்கள் இதை எடுத்துடுவோம். இப்போ இந்த மற்ற கெபாப் ஃபிங்கர்ஸ் 2யுமே நான் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கெபாப் ஃபிங்கர்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு 1 or 2 ஹவர்ஸில் உங்களுக்கு குயிக்காக செஞ்சு கொள்ளும். இதை நீங்கள் உங்களோட இஃப்தாருக்கு நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் பிச்சு பார்த்தோன்னா உள்ளுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே கீமாவும் நல்லாவே குக்காகி நல்லாவே டேஸ்டி ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெபாப் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திப்போம். ரமஸான் முபாரக். ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.